கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் அடிக்கடி ஏதோ சொல்ல வராங்க. ஆனா அது என்னன்னு தான் புரியலன்னு நர்ஸ் கார்த்திகிட்ட சொல்றாங்க. கார்த்தியும் என்னவா இருக்கும் அப்படின்னு உன்னிப்பா கேட்குறாங்க. சரவணன் இன்ஸ்பெக்டர் அந்த புதருக்குள்ள ஆளுங்களை விட்டு தேட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் தேடி பார்த்துட்டு சார் இந்த புடவை மட்டும்தான் கிடைச்சதுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ நல்லா தேடி பார்த்தீங்களா? இந்த புடவை மட்டும்தான் கிடைச்சதாங்கிறாங்க. ஆமாம் சார், இந்த புடவை மட்டும்தான் சிக்கி கிடந்தது. இந்த புடவையை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆளுங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைங்கிறாங்க. இந்த பள்ளத்தில் விழுந்தவங்க ரொம்ப ஆழத்தில் விழுந்துட்டாங்க, உயிர் தப்பிக்க சான்ஸே இல்லைங்கிறாங்க. இன்னும் ஆழத்தில் இறங்கணும்னா அவங்க பாடியை மட்டும்தான் எடுக்க முடியுங்கிறாங்க. சரி சரி கிளம்புங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கார்த்தி அவங்க அம்மா கிட்ட வந்திருக்காங்க. டாக்டர் வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில் வாங்க கார்த்தின்னு கூப்பிடுறாங்க. கார்த்தியும் வெளியில் வராங்க. டாக்டர் இப்போ எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே குண்டடிப்பட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சு பழச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ கல்யாண மடியில் ஒருத்தி தள்ளி விட்டுட்டு போயிட்டா. எங்கள் அம்மா இப்போ இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க டாக்டர்னு ஆனந்த் மீனாட்சி எல்லாரும் கெஞ்சி கேட்குறாங்க. எங்கள் அம்மா தான் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே, எங்கள் அம்மானா எங்களுக்கு உயிர், எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு அருண் ஒரு பக்கம் கெஞ்சினாங்க. எல்லாரும் நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே வர பேஷண்ட் அத்தனை பேர்த்தையும் நல்லபடியாக குணப்படுத்தி அனுப்பணும்னு தான் எங்களோட நோக்கம். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா சில பேர் மட்டும்தான் அப்படி குணமாகி போகிறாங்க. அபிராமி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனும் அப்படித்தான் இருக்குது. சில நேரம் பிபி ஏறுது குறையுது. அவங்களோட கண்டிஷனை இன்னும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல, கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் தான் இருக்காங்க. டாக்டர் அவங்களோட நினைவை சீக்கிரமாக கொண்டு வர முடியுமான்னு கார்த்தி கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அவங்க மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது தீபா மட்டும்தான். தீபா மட்டும்தான் உங்கள் அம்மாவோட ஞாபகத்தில் இருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் இல்லைனாலும் அவங்க மனசும் உதடு எப்பவும் தீபா பேரத்தை முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தீபா இல்லையே எங்க அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். இல்லை சார், அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கிறாங்க. எது வெளியே போயிட்டாங்க? தீபாவா கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்க. அவங்களோட குரல் கேட்டால் மட்டும்தான் உங்கள் அம்மா நினைவு திரும்புறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு இப்போ எங்கள் மெடிசனை விட தீபாவோட மெடிசன் தான் அதிகமாக தேவைப்படுது. சீக்கிரமாக வர சொல்லிருங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? தீபா வரலைன்னா அப்போ அபிராமியை காப்பாற்ற முடியாதான்னு கேட்குறாங்க அருணாச்சலம். என்ன செய்யுது? உடம்பு ஹெல்த்தை விட மனசு ஹெல்த்து தான் அவங்களுக்கு தேவைப்படுது. உடம்புக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், மனசுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. சீக்கிரமாக தீபாவை வரவில்லைங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. தீபாவை தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே, அவள் எப்படி இங்கே வருவான்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. அத்தை கதையும் சங்குதானான்னு ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க. எப்போ தீபாவை தேடி போனீங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க அருணாச்சலம். தீபாவுக்கு எதுவும் ஆகலப்பா, சீக்கிரம் வந்துருவாங்கங்கிறாங்க. என்னப்பா நீ சொல்கிற பதில நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க அருணாச்சலம். ஆமாண்டா கார்த்தி, என்னடா நீ என்ன இப்படி பதில் சொல்கிற? தீபாவும் கூட ஏன் வரலன்னு கேட்குறாங்க ஆனந்த். என்ன கார்த்தி கேட்டதுக்கெல்லாம் அமைதியாக இருக்கீங்க? தீபாவோட அப்பாவும் அம்மாவும் தீபா நல்லபடியாக திரும்பி வரணும்னு கோயிலுக்கு வேண்டிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாங்க மீனாட்சி. கார்த்திகிட்ட பதில் இருந்தால் தானே சொல்லுவார், இல்லாத பதிலுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏ கார்த்தி, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. நீ தீபாவை தேடி போனீங்கல்ல, நீ கண்டிப்பாக தீபாவை பார்த்துருந்தா அவங்க கூட வராமல் இருக்க மாட்டாளேங்கிறாங்க அருண். கூட இருந்த ரம்யா ரியா இவங்கெல்லாம் என்ன நாங்கள் வாயை திறந்து சொல்லுடான்னு கேட்குறாங்க. நான் யாரோட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்னோட பதில் அமைதி மட்டும்தான்ங்கிறாங்க. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி டாக்டரும் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த நேரத்தில் தீபாவையும் கூட்டிகிட்டு வரலைன்னா எப்படி? அந்த தீபா வந்துருவாங்கன்னு சொல்கிறனால கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி டென்ஷனோட அந்த இடத்துக்கு போய் வந்திருக்காங்க. அவங்க பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்து பார்க்குறாங்க. இந்த மோதிரம் நீங்கள் என் கையில் போட்டது. இந்த மோதிரம் எப்பவும் என் கூடவே இருந்தால் நீங்கள் என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த மோதிரம் அவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. தீபா கார்த்தி, நீ எவ்வளோதான் யோசிச்சாலும் நினைச்சாலும் இனிமேல் தீபா வரப்போறதில்ல. என்னோட எதிரி ஒளிஞ்சாலுமே நான் நிம்மதியாக இருப்பேன்னு ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதான் சரவணன் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோனில் எதுவும் பேச வேண்டாம், நான் இருக்கிற லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. சரின்ட்டு கார்த்தி அங்கே போகிறாங்க. ஐயோ என்னது, ஃபோன் வந்ததும் கார்த்தி இவ்வளோ வேகமாக போகிறாங்களே, ஒருவேளை தீபாவை பற்றின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? அதனால தான் போகிறாரா? ஒன்றும் தெரியலையே அப்படின்னு பதட்டத்தோடு நிற்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்தி போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க. மலையாளங்களை வச்சு நாங்கள் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தோம். அப்போ இங்கே கிடைச்ச தடயங்கள் இந்தாங்க, இந்த புடவை தான், இது தீபாவோட புடவையான்னு பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் அதை எடுத்து காட்டுறாங்க. ஆமாம் சார், இது என்னோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி. இது மலையாளுங்க, அந்த முள்ளில் மாட்டி தொங்குனதான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இந்த புடவை தான் எங்களுக்கு எவிடன்ஸ், இது எங்ககிட்டயே இருக்கட்டும்னு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் அந்த புடவையை வாங்கிக்கிறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உண்மையை நம்ம ஏற்றுக்கத்தானே ஆகணும். எனக்கு என்னமோ தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. போன இடத்துல புடவை மட்டும்தான் கிடச்சிருக்குன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அவங்களும் தேட வரைக்கும் தேடி பார்த்துட்டு அடி ஆழம் வரைக்கும் அவன் போக முடியல. அதனால இதோட வந்துட்டாங்க. தீபா உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், கண்டிப்பாக தீபா வந்துடுவாங்கங்கிறாங்க கார்த்தி. புடவை மட்டும்தானே கிடச்சிருக்கு, அதை வச்செல்லாம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணாதீங்கிறாங்க கார்த்தி. அது உங்களோட நம்பிக்கை. தீபா உங்களோட ஒய்ஃப், குடும்பத்துக்கு முக்கியமானவங்க, அதனால இதை உங்களால் ஏற்றுக்க முடியல. நீங்கள் அப்படி தான் சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பேர் அதில் விழுந்திருக்காங்க. அதில் சில பாடிகள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிருக்கு, சில பாடிகளை தேடினாலும் கிடைக்காது. அவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததும் இல்லை. அதனால அவங்கள நாங்கள் செத்து போன லிஸ்ட்டில் தான் சேர்த்திருக்கோம் சார். கண்டிப்பாக தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேங்கிறாங்க கார்த்தி. ரம்யாவும் தீபாவும் தான் அந்த மலையிலேருந்து விழுந்திருக்காங்க. உங்கள் ஒய்ஃபோட புடவை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. புடவை மட்டும் கிடைச்சதுனால அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த கேஸில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சார், இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாம். தீபா திரும்பவும் வருவாங்கன்னு எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கோங்கிறாங்க கார்த்தி. எங்கள் அம்மாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தீபாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால நீங்கள் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சரின்ட்டு போகிறாங்க.
கார்த்தி ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா முன்னாடி உட்காந்து பேசுகிறாங்க. தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க உயிரோடு வந்தால் தான் நீங்கள் பழப்பீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அபிராமி அம்மாவுக்கு நினைவு திரும்புது. தீபாங்கிறாங்க. கார்த்தி தீபா எங்கப்பா, நான் அவளை பார்க்கணுங்கிறாங்க. அபிராமி அம்மா தீபா வந்துடுவாங்க, நீங்கள் அவங்கள நினச்சி உங்கள் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தீபா ரொம்ப நல்லவுப்பா, நான் அவளை பார்க்கணும், சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வான்னு சொன்னதும் மறுபடியும் நினைவிழந்துடுறாங்க அபிராமி. ஐஸ்வர்யா ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற குடும்பம் வேறு எதுலேயுமே இல்லை. இந்த குடும்பத்தோட தலையெழுத்து அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியதாக இருக்குது. இந்த தீபாவை பற்றின மேட்ரு வேற ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கார்த்தியும் யதார்த்தமாக சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை அவள் சாகலின்னு என்ன செய்யறது? ஐயோ, நினச்சி பார்த்தா ஒரே பீதியாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையேன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கம் கார்த்தி வராங்க. கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எதையாச்சும் எங்ககிட்ட மறைக்கிறீங்களா? தீபா விஷயத்தில் நீங்கள் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க, இங்கே எல்லாரும் கவலையாக இருக்காங்க, நீங்கள் எதையுமே தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன்னு கேட்குறாங்க. தீபாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க, வெளிப்படையாகவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தீபாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டால் நீங்கள் மூடகமாக பதில் சொல்கிறீங்க. நாங்கள் எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. தீபாவை பற்றி தேடி போனீங்க, தீபா கிடைச்சாலா? அந்த ரம்யா என்னன்னா போலீஸ் இதை பற்றி என்ன சொல்லுது? எல்லாமே எங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. நீங்க தானே எங்களுக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு கேட்குறாங்க. உங்களை கேள்வி கேட்டால் மர்மமான பதில் தான் சொல்றீங்க, ஏன் கார்த்தின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் பகிர்ந்துக்க முடியாதுங்கிறாங்க. சில நேரம் அமைதியாக தான் இருக்கணும், சில நேரம் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பதில் சொன்னா நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. கார்த்தி நீங்க வச்சு பேசுறத பார்க்கும்போது எதுவும் மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். அத்தையோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக தான் இருக்கு. அத்தைக்கு உண்மை தெரிஞ்சா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும்னு தீபாவுக்கு நடந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறீங்க, அப்படித்தானே கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அண்ணே நீங்க எதை வேணாலும் யோசிங்க, எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனா ஒரு முக்கியமான விஷயங்கிறாங்க. என்னன்னு பறக்குறாங்க ஐஸ்வர்யா. தீபா கண்டிப்பா வருவாங்க, அது வேணா நிஜங்கிறாங்க. இதை கேட்டதும் ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வரி போடுறது. உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி சொல்றானா, இல்ல நம்மள வைத்தியாரியாக்க பாக்குறானா அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. நிச்சயமா தீபா என்னை விட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட கார்த்தி எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.